தமிழக வீரர் அதிரடி, சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு செம அப்படின்ற மாரி டைட்டில் போடலாமான்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான். இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச். T20 மேட்சஸ்லாம் வந்து சீரிஸ் சமன் செஞ்சாச்சு 1க்கு 1ன்னு. இந்த மேட்ச் எப்படி ஆட போறோம் ஓடிஐன்ற மாரி மேட்ச் ஆரம்பிக்குது. டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பேட்டிங் ஆடுறோம். நீங்க போய் பவுலிங் போடுங்க அப்படின்ற மாரி கேஎல் ராகுல் கிட்ட சொல்லி விட்டாங்க. ஏன்னா அவர் தானே கேப்டன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்குது. ஓப்பனிங் இறங்குனது ஹென்ட்ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டோனி அப்படின்ற 2 பேரும் தான் இறங்குனாங்க. இறங்குன 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி காத்து இருந்ததான்னு கேட்டீங்கன்னா, செமையாவே காத்திருந்தது. 2வது ஓவர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட். மல்ல 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 மல்லே மல்லேன்ற மாரி 3 ரன்னுக்கு 2 விக்கெட் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 விக்கெட்டையும் தொடர்ந்து எடுத்தா அப்படி மனுஷன் அந்த வேண்டர்சன் அவர் பேர் என்ன? அந்த கம்பெனி பேர் நல்லா இருக்குங்க. வேண்டர்கல்சன் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹென்ட்ரிக்ஸ் 2 விக்கெட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சமத்தியா எடுத்து விட்டா. அப்படியே டோனி மட்டும் என்னங்க அனாதையா விட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாங்க மக்ரம் அப்படின்ற மாரி வந்தபோது, அவங்களும் 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ப பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னத்த இதுக்கப்புறம் பில்ட் பண்ண ஒரு 3 ரன்லேருந்து 42 ரன் வரைக்கும் பில்ட் பண்ணேங்க. அவ்வளோதாங்க அப்படின்ற மாரி டோனி வந்து பார்த்தீங்கன்னா, 28 ரன்னுக்கு அவரும் காலி. அதைத் தொடர்ந்து மக்ரமும் 12 ரன்னுக்கு காலி. அதைத் தொடர்ந்து கால்சன் 6 ரன்னுக்கு காலி. மில்லர் 2 ரன்னுக்கு காலி. இறப்பா இறப்பா என்னப்பா இப்படியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்னதாங்க ஸ்கோர் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 52 ரன்னுக்கு 6 விக்கெட் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆவேஷ் கானும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தாரு அந்த ஓவர்லன்னே சொல்லிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மேட்ச் போயிட்டு இருக்கும்போது, யாராவது அடிக்க வாங்களேன் அப்படின்னு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலர் பாவம் அவர் வந்து நான் ஆல்ரவுண்டராவும் இருந்திருக்கேங்க அப்படின்ற மாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 ரன் அடிச்சாப்படி மனுஷன். பேரே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ சைனா டிஷ் மாரி இருக்கு. புல்லிக் வாக்கோ அப்படின்ற மாரி அந்த பிளேயர் தான் அடிச்சாரு. பர்கர் வந்து அப்படி பர்கர் அமுக்கி, நசுக்கி வறுத்து விட்டாய்ங்க 7 ரன்னுக்கு. மகாராஜாவும் 4 ரன்னுக்கு காலி. சம்சி 11 ரன்னுக்கு ஆடிட்டு இருந்தாப்படி. ஓவராலா 10 விக்கெட்டையும் 116 ரன்னுக்கே பண்ணி குடுத்துட்டோங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 28வது ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சுச்சு. ஏங்க 20 ஓவர்ல கூட நல்லா ஆடுனீங்க போல. 50 ஓவர்லயே 20 ரன்ல முடிஞ்சுச்சு கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ஸ்மேன் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்தாங்க. எஸ் ருத்துராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் இறங்கினாரு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேப்டு பிளேயர் அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓடிஐ மேட்ச்னே சொல்லிக்கலாம். சாய் சுதர்ஷன் நம்ம தமிழ்நாட்டு பையன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல டெபியூட்ல இறங்கின அப்படியே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஓப்பனிங் குடுப்பாங்களா? ஏன்னா இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனா நாங்க வந்து ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல பார்த்தோம். ருத்துராஜ் கெய்க்வாட் பத்தி எங்களுக்கு தான் தெரியாதா? அப்படின்ற மாரி மேட்ச் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பால் சாய் சுதர்ஷன் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரிக்கு தள்ளுறா அப்படி மனுஷன். வெறித்தனம் ஏன் அப்படின்னு இருக்கும்போதே அடுத்த பால் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ வருது. ஆனால் ரிவ்யூ போடல. அம்பையரும் அவுட் கொடுக்கல. இவங்க ரிவ்யூ போயிருக்கலாம். போயிருந்தா சாய் சுதர்சனுக்கு 4 ரன்லேயே மேட்சை முடிச்சிருப்பாங்க. அவருக்கு நல்ல நேரம் இருந்திருக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கும்போதே மறுமுனையில் ருத்ராஜ் கெய்க்வாட் எல்பிடபிள்யூ அவுட் ஆகிட்டு போயிட்டு அப்படி அதை தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் வர 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் கம்மியா பொறுமையாக ஆடுவேன் இப்போ என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி நினைக்காம பொறுமையாக இவங்கெல்லாம் பொறுமையாக ஆட விட்டு நமக்கு என்ன மரியாதை இருக்குன்ற மாதிரி 2 பேரும் வெளுத்து கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ சாய் சுதர்ஷனா 43 பாலுக்கு 55 ரன் மவுசேன். இந்த பக்கம் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் 45 பாலுக்கு 52 ரன் ஒரு 6 6 4 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது இன்னும் 6 ரன்கள் எடுத்தால் வெற்றின்னு இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயரை வந்து பார்த்தீங்கன்னா 52 ரன்னுக்கு காலி பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து திலக் வர்மா வராரு ஒன்ஸ் வச்சு அப்பா நீ தான் நல்ல புது மேட்ச்ல வேற இறங்கியிருக்க. நீ தான் 50 ரன் அடிச்சிருக்க. நீ தான் வின்னிங் ஷாட் அடிக்கணும் சாய் சுதர்சன் கிட்ட கொடுக்க. அவரும் ஒரு பவுண்டரி அடிச்சு 2 சிங்கிள்ஸ் அடிச்சு மேட்சை முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முடிச்சிட்டோம். அவ்வளோதான் 8 விக்கெட் வித்தியாசத்தில் நல்லாவே ஜெயிச்சிட்டோம் 17வது ஓவர்லே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அபாரமா ஜெயிச்சிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.